Hello guys, welcome to SparkproTamizh. நான் அர்ஜுன். ஸோ டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் சேர்ப்போம் யூஸிங் பைத்தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஐடி இருக்குது, பை சேனல் ஒரு ஐடி. நான் உள்ள வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஜிட்டல் கிளாக். ஸோ நம்ம வாட்சில் இருக்கிற மாதிரி நம்ம கரண்ட்டாக என்ன டைம்ன்றதை வந்து காட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக வந்து கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து 5 minutes தான் இருக்கும். நீங்கள் கோடிங் தெரியாதுனாலும் இந்த கோடிங் நான் வந்து சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சிட் பேக் அண்ட் லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நான் வந்து இப்போ வந்து பைச்சாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பைச்சாம் ஐடியில் வந்து நான் பேர் வைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள், நான் பைச்சாமை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு அதில் நான் நேம் வைக்கிறேன். ஸோ நேம் வந்து நான் டிஜிட்டல் கிளாக்குன்னு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டிஜிட்டல் கிளாக்குன்னு நம்ம பேர் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த விண்டோவெலாம் பண்ணலாமான்னு கேட்குது. ஸோ நான் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி பண்ணுறேன். ஸோ இன்பில்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன், ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம் முதல். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டைப் பண்ணலாம் கோடிங்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பைத்தானை வந்து பைச்சாம் வச்சு ஒரு ஐடியில் இதுக்குள்ள தான் கோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிங்கர்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ பேக்கேஜுன்றது வந்து ஜாவாவில் சொல்லுவாங்க, சாரி இதில் வந்து மாடியூல்னு சொல்லுவாங்க, மாடியூல். ஸோ இப்போ ஃப்ரெம்முன்னு போட்டுட்டு டிங்கர்னு போடுறேன். ஸோ டிங்கர்னு போட்டுட்டு இம்போர்ட்டுன்னு போடுறேன், அடுத்து ஸ்டார் போடுறேன். ஸோ இம்போர்ட்டு ஸ்டார் போட்டேன்னா டிங்கரில் உள்ள எல்லா மாடியூலும் இம்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இம்போர்ட்க்கு அடுத்து ஸ்டார் போட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ தென் வந்து ஃப்ரம் டிங்கர்னு போட்டுட்டு .ttk போட்டுங்க. ஸோ தென் அதில் இம்போர்ட் போட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ தென் அடுத்த ஃப்ரெம்மு போட்டுட்டு டைம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஜிட்டல் கிளாக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம ஃப்ரம் டைம் இம்போர்ட் strft டைம்னு போடணும். strft டைம். ஸோ strft டைம்ன்றது எதுக்கு போடுறோன்னா டைமும் டேட்டையும் ஸ்ட்ரிங்காக ரிப்ரசன்ட் பண்ணுறக்காண்டி தான் நம்ம இங்கே strft டைம்ன்றதை போடுறோம். ஸோ ஒரு ரூட்டு நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ டிண்டருக்கு ஒரு ரூட் மேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரூட்டுக்கு வந்து நான் டிகேன்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ரூட்டுக்கு நான் டைட்டில் வைக்கிறேன். ஸோ ரூட்டுன்ற டைட்டிலுக்கு வந்து கிளாக்குன்னு வைக்கிறேன். ஸோ எதுக்கு நான் இங்கே கிளாக்குன்ற டைட்டில் வைக்கிறேன்னா நம்ம பண்ண போகிற டிஜிட்டல் கிளாக்குக்கு டைட்டில் வந்து மேலே வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஒரு டயலாக் பாக்ஸுமே ஓப்பன் ஆகி அதில் வந்து கிளாக்குன்றது ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட்டு போனால் நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப்ன்றது ஃபங்க்ஷன். ஸோ டெஃப்ன்றது கீவேர்ட். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டைம் போட்டுக்கோங்க. ஸோ டைம் போட்டுட்டு ஒரு ஓப்பன் பேரஸ் க்ளோஸ் பேரஸ் போட்டுட்டு ஸோ ஒரு கோலன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும் இன் பைத்தானில். ஸோ தென் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு strf டைம். அதில் வந்து பர்சன்டேஜ் ஹவர்ஸ் %minutes %seconds %pin போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம லேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ லேபிள் வந்து எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம பண்ண போகிற அந்த டயலாக் பாக்ஸ் வரப்போகுது இல்லையா, அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டும் கலரும் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லேபிள்ன்றது க்ரியேட் பண்ணுவோம். இந்த HTML CSS வச்சு டிசைன் கொடுக்குற மாதிரி இந்த இதில் டயலாக் பாக்ஸில் வந்து பைத்தானில் டிங்கரில் வந்து லேபிள்ன்றது யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டுக்கும் ஃபாண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ லேபிள்னு போட்டுட்டு கான்ஃப்ரேம் போட்டுட்டு டெக்ஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுங்கள். நம்ம வேரியபிள் போட்டிருந்தோம் இல்லையா முன்னாடி மேலே, ஸோ அதை அதில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து லேபிள்னு போட்டுட்டு .afterன்னு போட்டுட்டு 1000 அடுத்து டைம்னு கொடுங்க. ஸோ டைம்ன்றது நம்ம ஃபங்க்ஷன் நேம். ஸோ அந்த டைம்ன்றதை கொடுக்க. ஸோ தென் அடுத்து லேபிள்னு போட்டுட்டு அடுத்து லேபிள்னு போட்டுட்டு ரூட் ஃபாண்ட்டு நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபாண்ட்டு வந்து நீங்கள் என்ன வேணால் ஃபாண்ட்டு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிஎஸ் டிஜிட்டல், ஸோ இந்த ஃபாண்ட்டு கொடுத்தா கொஞ்சம் கிளாக் வந்து டிஜிட்டல் கிளாக் மாதிரி இருக்குன்றக்காண்டி நான் டிஎஸ் டிஜிட்டல்ன்ற ஃபாண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதோட நான் சைஸே நான் மென்ஷன் பண்ணுறேன், எவ்வளோ சைஸில் இருக்கணுன்றதுக்கு. ஸோ கமா கொடுத்துட்டு அதோட சைஸ் 18 நான் கொடுத்துட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ தென் வந்து பேக்ரவுண்ட் கலர் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்டு போட்டுட்டு
ஒயிட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் ரொட்டேஷன், ஸோ இந்த டபுள் கொட்டேஷனில் கொடுக்க போகிறது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஒயிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டுன்னு காட்டும். ஸோ அடுத்து ஃபோர்க்ரவுண்டுன்ற கொடுக்க போகிறோம். ஸோ ஃபோர்க்ரவுண்டுன்றது பேக்ரவுண்டுக்குள்ளே வருது. ஸோ நம்பர் நான் என்ன சொல்கிறது எப்படின்னா, இப்போ உள்ளே வரப்போகிற கிளாக்குக்கு அந்த நம்பர் வந்து கலரில் மாறும். ஸோ நான் அந்த கலருக்கு வந்து பிளாக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தென் வந்து அதை வந்து ஒரு பேக்கேஜில் வந்து ஸோ மொத்தம் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அது ஒரு பேக்கேஜாக மாற்றி அதில் சென்டராக வைக்கிறக்காண்டி நான் இப்போ லேபிள் டாட் பேக்குன்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து நான் ஆங்கர் அப்படி ஈக்குவல் டு சென்டர்னு கொடுக்குறேன். ஸோ எது கொடுக்குறேன்னா இது எல்லாமே பேக்கேஜ் ஆகி ஒரு டயலாக் பாக்ஸாக மாறி அது சென்டரில் ஃபார்ம் ஆகணும், அதுக்காண்டி கொடுக்குறேன். ஸோ தென் நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதை வந்து நான் கால் பண்ணுறேன், டைம்னு கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ தென் நான் மெயின் லூப்புன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் லூப் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து பயந்துட வேணாம். ஸோ மெயின் லூப்புன்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிங்கர் ஈவெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா இப்போ டயலாக் பாக்ஸ் வந்து ஷோ ஆகி தான் இதாக போகுது. ஸோ இந்த டிங்கர் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி இதாகும். ஸோ அதை யூஸ் பண்ண மூலிமா ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஒரு டயலாக் பாக்ஸ் வருது, அதில் கிளாக்னு வருது பாருங்கள், நம்ம நேம் கொடுத்துருந்தோம், அந்த கிளாக் வருது. ஸோ அந்த ப்ளூ கலரில் வந்துச்சுல, நம்ம இந்த இதில் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் பேக்ரவுண்டில். ஸோ நீங்கள் என்ன வேணால் கலர் கொடுக்கலாம். இப்போ நான் ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ டிபேக் ஆகிட்டு நான் திரும்ப ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். வெயிட் அ மினிட், வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒயிட்டும் பிளாக்கும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கலர் ஸோ நீங்கள் என்ன வேணால் கலர் கொடுக்கலாம். ஸோ நம்ம கிளாக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், வேறு எதுவும் வீடியோ பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவு. ஸோ முடிஞ்ச அளவு நான் சப்போர்ட் கொடுங்க, அவ்வளோ.